ஓகே. உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்க ஐடி துறையிலயும் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுமா என்னன்னு தெரியல. ஐடி துறையில இருந்துட்டு, அ இப்போ வந்து இசையமைப்பாளரா வொர்க் பண்ணும்போது, ஆடியன்ஸ் நினைக்கக்கூடிய விஷயம், ஐடியே பெரிய ஜாப்பா. ஏன் அத விட்டுட்டு இசைக்குள்ள வந்துட்டாரு? இசையில சாதிக்க முடியுமாங்கிறது 2வது விஷயம். பட் அத விட்டுட்டு எப்படி இதுக்குள்ள ஜம்ப் ஆனாங்க அப்படிங்கிறது. அதில என்னன்னா, இப்ப நீங்க ஐடிங்கிறது ஒரு கிரியேட்டிவா ஒர்க்கான்னு கேட்டா, அதில கிரியேட்டிவ் இருக்கு. நெறைய இருக்கு. இருக்குது. ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 ஒண்ண கிரியேட் பண்ண முடியும் அதில. பட்டு மியூசிக் அளவுக்கு ரொம்ப எல்லாரையும் கவர்ற மாரி கிரியேட் பண்ண முடியுமாங்கன்னா, அதில இல்ல. ஸோ, இதில வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இது ஒரு ம். ஜாபே இல்ல முதல்ல. அப்படி இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஒரு பாட்டு போட்டதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நீங்க அதில வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணாலும் அதில வராது. ம். அது வந்து ஒரு ரெகுலரான ஒரு சர்க்கிளா இருக்கும். நம்ம பண்றதே இன்னொருத்தரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதில ஒரு புதுசு ஒண்ணுமே இல்ல. சேலரி வருதே தவிர, நீங்க வந்து அதில ஒரு கிரியேட்டிவா என்ஜாய் பண்றதெல்லாம் முடியாது. பட் இதில அப்படி இல்ல. இதில வந்து ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே என்னன்னா, நான் பிடிச்ச ஒர்க் இது. இது ஒர்க்கா சொல்ல மாட்டேன் இது. இது ஒரு பிடிச்ச வேலை. ம். வேலையும் ஒர்க்கும் ஒண்ணு தானே. என்ன சொல்லலாம் ம். அது ஆக்சுவலி இது இது வந்து என்ன சொல்றது? இப்ப நீங்க சாப்பிடுற மாரி. ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி அது பிடிச்சு சாப்பிட்றீங்களா? அந்த கண்டிப்பா. மாரி இது வந்து மியூசிக்ங்கிறது அப்படி நமக்கு.